ஹலோ வேர்ல்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் நம்ம டெய்லியும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நம்மளே துணை அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சங்கடங்களாகட்டும், சில நேரங்களில் தவிர்க்க முடியாத அழுகையாகட்டும், இது யாரால் வருது? ஒன்று நம்ம சுற்றி இருக்கிறவங்க, இன்னொன்று நமக்கு நம்ம தான். என்னடா நமக்கு நம்ம தான் சொல்கிறாங்களே, நம்மளே நம்ம அழுகைக்கு காரணமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம தான். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களாகட்டும், நம்மளை சங்கடப்படுத்துகிறவங்களாகட்டும், நம்மளோட கண்ணீர் துளிகளுக்கு காரணமாகறவங்க யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றா நம்ம சொந்தக்காரங்க, இல்லையா ஒரு வகையில் ஹஸ்பண்ட், ஒரு வகையில் குழந்தைங்க, ஒரு வகையில் மாமியார், ஒரு வகையில் நம்ம அம்மா அப்பா கூட, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி ஒரு விதமான உறவுகள் மூலமாக நம்ம சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாக்கப்படுது. இதெல்லாம் ஏன் அவங்க சொல்கிறதுனால நம்ம ஏன் அழுகிறோம் அப்படின்னு சொன்னால், அது சிம்பிள். அவங்க மேலே நம்ம அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். நம்ம அனுபவிச்சிருக்கிற ஒருத்தங்க நம்மளை காரணமே இல்லாமல் ஏதாவது சொல்லும்போது நம்மளால் அதுக்கு தாங்கிக்க முடியாமல் நம்ம அழுகிறோம். நம்ம அன்பு வைக்கிறங்காட்டி தான், அவ்வளோ அன்பு வைக்கிறதுனால தான் நம்ம ஏமாந்து போகிறோம், அழுகைக்கும் ஆளாகிறோம். ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ யார் காயப்படுத்தினாலும் எழுந்து வரத்துக்கு நம்மக்கிட்ட தைரியம் இருக்குது, கண்ணீரை துடைக்க கைகள் இருக்குது, மீண்டு எழுந்து வருவோம்.